இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10th சிவிக்ஸில் செகண்ட் லெசன் நடுவண் அரசு இதில் மொத்தமாக 218 வினாக்கள் இருக்குது. இந்த 218 வினாக்களை நம்ம எப்படி பார்த்துருப்போம்னா பார்ட் 1ல் 80 வினாக்கள், பார்ட் 2ல் வந்து 70 வினாக்கள் பார்த்துருப்போம். மொத்தமாக 150 வினாக்கள் ஏற்கனவே 2 வீடியோவில் பார்த்துருப்போம். இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் இல்லைனா ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே உங்களுக்கு பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் பேலன்ஸ் இருக்க 68 வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த 68 வினாக்களோட இந்த பாடம் ஃபுல்லாகவே நம்ம டாப் டு பாட்டம் வரையும் கவர் பண்ணியிருப்போம். இந்த 68 வினாக்களில் புக் இன்சைட் கொஷினும் புக் பேக் கொஷினும் கவர் ஆயிரும். ஸோ வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். குடியரசுத் தலைவர் மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் போன்றவர்களின் பதவி நீக்க விவகாரங்களில் மாநிலங்களவையைப் போலவே சம அதிகாரம் பெற்ற அவை மக்களவை. குடியரசுத் தலைவர் மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் போன்றவர்களின் பதவி நீக்க விவகாரங்களில் மாநிலங்களவை போலவே சம அதிகாரம் எந்த அவைக்கு உள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா மக்களவைக்கு. அரசியலமைப்பு சட்ட திருத்தத்திற்கான எந்த ஒரு மசோதாவை நிறைவேற்றுவதிலும் மாநிலங்களவை போலவே சமமான அதிகாரம் பெற்றுள்ள அவை மக்களவை. அரசியலமைப்பு சட்ட திருத்தத்திற்கான எந்த ஒரு மசோதாவை நிறைவேற்றுவதிலும் மாநிலங்களவை போலவே சமமான அதிகாரம் பெற்றுள்ள அவை எதுனா மக்களவை. குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் ஆகியோரை தேர்ந்தெடுக்கும் அதிகாரத்தை பெற்றுள்ளவர்கள் மக்களவை உறுப்பினர்கள். குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் ஆகியோரை தேர்ந்தெடுக்கும் அதிகாரத்தை பெற்றுள்ளவர்கள் யாருன்னா மக்களவை உறுப்பினர்கள். நம்பிக்கையில்லா தீர்மானம் எந்த அவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும்? இது ரொம்ப முக்கியமானது. நம்பிக்கையில்லா தீர்மானம் எந்த அவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும்? மக்களவையில் மட்டுமே. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 18 உறுப்பினர்கள். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து 18. தமிழகத்திலிருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் 39 உறுப்பினர்கள். மாநிலங்களவைக்கு 18, மக்களவைக்கு வந்து 39 உறுப்பினர்கள். மக்களவையை தலைமையேற்று நடத்துபவர் சபாநாயகர். மாநிலங்களவையின் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா துணை குடியரசுத் தலைவர். மக்களவையை தலைமையேற்று நடத்துபவர் யாருன்னா சபாநாயகர். மக்களவை சபாநாயகர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? மக்களவை சபாநாயகர் வந்து யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மக்களவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். மக்களவை கலைக்கப்பட்டாலும் புதிய சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை யார் பதவியில் தொடர்ந்து நீடிப்பார்? முந்தைய சபாநாயகர். மக்களவை கலைக்கப்பட்டாலும் புதிய சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை அந்த பதவியில் யார் நீடிப்பார் அப்படின்னு கேட்டாங்கன்னா முந்தைய சபாநாயகர் தான். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர் மக்களவை சபாநாயகர். ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா என தீர்மானிக்கும் இறுதி அதிகாரம் பெற்றவர் சபாநாயகர். சபாநாயகர் பதவி காலியாக இருக்கும் போதும் அல்லது அவர் வருகை புரியாத போதும் மக்களவைக்கு தலைமை வகிப்பவர் துணை சபாநாயகர். சபாநாயகர் பதவி காலியாக இருக்கும் போதும் அல்லது அவர் வருகை புரியாத போதும் மக்களவைக்கு தலைமை வகிப்பவர் யார்னா துணை சபாநாயகர். நாடாளுமன்றத்தின் நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் நடைபெறும் காலம் பிப்ரவரி முதல் மே வரை. நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் வந்து எப்பொழுது நடைபெறும்னா பிப்ரவரி முதல் மே வரை. நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் எந்த மாதங்களில் நடைபெறுகிறது? மழைக்கால கூட்டத்தொடர் வந்து ஜூலை முதல் செப்டம்பர் வரை 7, 9. நிதிநிலை அறிக்கை வந்து 2லிருந்து 5, அதாவது 2னா பிப்ரவரி மாதம், 5 வந்து மே மாதம். அடுத்தது நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் வந்து ஜூலை முதல் செப்டம்பர் வரை. நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெறும் காலம் நவம்பர் மற்றும் டிசம்பர். நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் கேட்டாங்கன்னா 25, அதாவது பிப்ரவரி மே. அடுத்தது மழைக்கால கூட்டத்தொடர் கேட்டாங்கன்னா 79, அதாவது ஜூலை முதல் செப்டம்பர் வரை. அடுத்தது குளிர்கால கூட்டத்தொடர் கேட்டாங்கன்னா 11, 12 நவம்பர் டிசம்பர். நாடாளுமன்றத்தின் பணிகளில் கீழ்கண்டவற்றுள் எது அடங்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க.
நாடாளுமன்றத்தின் பணிகளில் கீழ்கண்டவற்றில் எது அடங்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சட்டம் இயற்றுதல் மற்றும் நிர்வாகத்தினை மேற்பார்வையிடுதல், இது சரிதான். வரவு செலவு திட்டத்தினை நிறைவேற்றுதல் மற்றும் பொதுமக்கள் குறைகளை போக்குதல், இது சரிதான். மாநில சட்டமன்ற தேர்தல்களை நடத்துதல், இது வராது. நாடாளுமன்ற பணிகளில் இது வராது. மாநில சட்டமன்ற தேர்தல்களை நடத்துதல், இது அடங்காது. சர்வதேச மற்றும் உள்நாட்டு கொள்கைகளை விவாதித்தல், இதெல்லாம் சரிதான். இல்லை எது அடங்காதுன்னு கேட்டிருக்காங்க. மாநில சட்டமன்ற தேர்தல்கள் நடத்துதல் அப்படின்றது அடங்காது. குடியரசுத் தலைவர் மீதான அரசியல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் அதிகாரம் பெற்ற அமைப்பு நாடாளுமன்றம். குடியரசுத் தலைவர் மீதான அரசியல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் அதிகாரம் பெற்ற அமைப்பு எதுனா நாடாளுமன்றம். கீழ்கண்டவர்களில் யாரை அரசியலமைப்பு சட்ட விதிமுறைகளின்படி நாடாளுமன்றத்தால் பதவி நீக்கம் செய்ய முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாடாளுமன்றத்தால் யாரை பதவி நீக்கம் செய்ய முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள், தலைமை தேர்தல் ஆணையர், தலைமை கணக்கு தணிக்கையாளர், மாநில முதலமைச்சர். இல்லை மாநில முதலமைச்சரை தான் நாடாளுமன்றத்தால் பதவி நீக்கம் செய்ய முடியாது. மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைத்திட அதிகாரம் பெற்ற அமைப்பு நாடாளுமன்றம். மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைத்திட அதிகாரம் பெற்ற அமைப்பு எதுனா நாடாளுமன்றம். இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமிக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு சட்டப்பிரிவு 76. இந்த சட்டப்பிரிவுகள் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமிக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எதுனா சட்டப்பிரிவு 76. நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். தலைமை வழக்கறிஞரை யார் நியமிப்பார்னா குடியரசுத் தலைவர். இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமிக்கப்பட யாருக்கு தேவையான தகுதிகளை கொண்டிருக்க வேண்டும்? உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு தேவையான தகுதிகளை கொண்டிருக்க வேண்டும். இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரின் பதவிக்காலம் மற்றும் பதவி விலகல் குறித்த சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பதவிக்காலம் அடுத்தது பதவி விலகல் குறித்த சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் பாருங்க, அவர் 5 ஆண்டுகள் பதவி வகிப்பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரியான கூற்று கிடையாது. அடுத்தது நாடாளுமன்றத்தால் மட்டுமே அவரை பதவி நீக்கம் செய்ய முடியும். அடுத்தது எந்த நேரத்திலும் குடியரசுத் தலைவரால் பதவியிலிருந்து அகற்றப்படலாம் அல்லது குடியரசுத் தலைவருக்கு பதவி விலகல் கடிதத்தை அளித்து பதவி விலகலாம். இல்லை சரியான கூற்று இதுதான். இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் எந்த நேரத்திலும் குடியரசுத் தலைவரால் பதவியில் இருந்து அகற்றப்படலாம் அல்லது குடியரசுத் தலைவருக்கு பதவி விலகல் கடிதத்தை அளித்து பதவி விலகலாம். இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரின் அதிகாரம் மற்றும் செயல்பாடுகளில் எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் வழக்காடும் உரிமை இவருக்கு உண்டு. இது சரியானதா? இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் வழக்காடும் உரிமை இவருக்கு உள்ளது. இது சரி. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டத்திலோ அல்லது கூட்டுக்குழு கூட்டத்திலோ பேசுவதற்கு பங்கு கொள்வதற்கும் உரிமை உண்டு. இதில் பியும் சரியானது தான். அடுத்தது நாடாளுமன்ற கூட்டங்களில் வாக்கெடுப்பு நடைபெறும் போது வாக்களிக்கும் உரிமை இவருக்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் தவறானது. இல்லை எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் தவறானது. நாடாளுமன்ற கூட்டங்களில் வாக்கெடுப்பு நடைபெறும் போது வாக்களிக்கும் உரிமை இவர் கிடையாது, ஆனால் இவருக்கு உண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் தவறானது. நடுவண் அரசாங்கத்தின் 3வது அங்கம் எது? 3வது அங்கம் நீதித்துறை. ஃபர்ஸ்ட் நிர்வாகம், 2வது சட்டமன்றம், 3வது நீதித்துறை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் என அழைக்கப்படுவது உச்சநீதிமன்றம். இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுவது எதுனா உச்சநீதிமன்றம். ஒருங்கிணைந்த நீதித்துறை என்பது எதை குறிக்கிறது? ஒற்றை அதிகார படிநிலையை கொண்டதாகும். ஒருங்கிணைந்த நீதித்துறை அப்படின்றது எதை குறிக்கிறதுனா ஒற்றை அதிகார படிநிலையை கொண்டதாகும். புதுடெல்லியில் அமைந்துள்ள இந்திய உச்சநீதிமன்றம் எப்போது துவங்கப்பட்டது? 1950 ஜனவரி 26. இந்திய உச்சநீதிமன்றம் எந்த சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய உச்சநீதிமன்றம் 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது.
1950ஆம் ஆண்டு அரசியல் அமைப்பின் தொடக்கத்தில் ஒரு தலைமை நீதிபதி உட்பட இந்திய உச்சநீதிமன்றம் மொத்தம் எத்தனை நீதிபதிகளை கொண்டிருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது தொடக்கத்தில் 8 நீதிபதிகளை 1950ஆம் ஆண்டு அரசியல் அமைப்பின் தொடக்கத்தில் ஒரு தலைமை நீதிபதி உட்பட இந்திய உச்சநீதிமன்றம் எத்தனை நீதிபதிகளை கொண்டதுன்னா 8 நீதிபதிகள். இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். உச்சநீதிமன்றத்தின் மற்ற நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் யார் தலைமையிலான மூத்த நீதிபதிகள் குழுவின் ஆலோசனையுடன் நியமிக்கிறார்? தலைமை நீதிபதி தலைமையிலான மூத்த நீதிபதிகள் குழுவின் ஆலோசனையின்படி நியமிக்கிறார். யார் நியமிக்கிறார்னா குடியரசுத் தலைவர். உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்ட ஒருவர் இந்திய குடிமகனாக இருப்பதோடு உயர்நீதிமன்ற நீதிபதியாக எத்தனை ஆண்டுகள் பணியாற்றி இருக்க வேண்டும்? 5 ஆண்டுகள். உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்ட ஒருவர் இந்திய குடிமகனாக இருப்பதோடு உயர்நீதிமன்ற நீதிபதியாக அவர் எத்தனை ஆண்டுகள் பணியாற்றி இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5 ஆண்டுகள் பணியாற்றி இருக்க வேண்டும். உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றாத ஒருவர் உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட அவர் உயர்நீதிமன்றத்தில் எத்தனை ஆண்டுகள் வழக்கறிஞராக செயலாற்றி இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்னன்னா உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றாத ஒருவர் உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட அவர் உயர்நீதிமன்றத்தில் எத்தனை ஆண்டுகள் வழக்கறிஞராக செயலாற்றி இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 10 ஆண்டுகள். ஒருவரை உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்க அவர் யாருடைய பார்வையில் சிறப்புமிக்க சட்ட வல்லுநராக இருத்தல் வேண்டும்? குடியரசுத் தலைவரின் பார்வையில் சிறப்புமிக்க சட்ட வல்லுநராக இருத்தல் வேண்டும். அரசியலமைப்பு சட்டம் எந்த அடிப்படையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்க வழிவகை செய்கிறது? தற்காலிக அடிப்படையில். அரசியலமைப்பு சட்டம் எந்த அடிப்படையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்க வழிவகை செய்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தற்காலிக அடிப்படையில். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உட்பட இதர நீதிபதிகள் எந்த வயது வரை பதவியில் நீடிப்பர்? 65 வயது வரை. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தங்கள் பதவிக்காலம் முடிவதற்கு முன்பாகவே யாரிடம் பதவி விலகல் கடிதத்தை அளித்து பதவி விலகலாம்? குடியரசுத் தலைவரிடம். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தங்கள் பதவிக்காலம் முடிவதற்கு முன்பாகவே யாரிடம் பதவி விலகல் கடிதத்தை அளித்து பதவி விலகலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குடியரசுத் தலைவரிடம். பெருங்குற்றத்தின் மூலம் உண்டான கண்டன தீர்மானத்தின் மூலம் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்கும் அதிகாரத்தை பெற்றுள்ள அமைப்பு நாடாளுமன்றம். உச்சநீதிமன்றத்தின் நிரந்தர தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? புதுடெல்லியில். உச்சநீதிமன்றத்தின் நிரந்தர தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளதுன்னா புதுடெல்லி. இந்திய தலைமை நீதிபதியின் முடிவின்படி வேறு எந்த மாநிலத்திலும் அல்லது எந்த ஒரு இடத்திலும் உச்சநீதிமன்ற அமர்வு அமைய யாருடைய இசைவு பெற வேண்டும், அதாவது யாருடைய ஒப்புதல் பெற வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் வேண்டும். இந்திய தலைமை நீதிபதியின் முடிவின்படி வேறு எந்த மாநிலத்திலும் அல்லது எந்த இடத்திலும் உச்சநீதிமன்ற அமர்வு அமைய யாருடைய ஒப்புதல் வேண்டும்னா குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் வேண்டும். உச்சநீதிமன்றத்திற்கு நேரடியாக வரும் வழக்குகள் எந்த நீதி வரையறைக்கு உட்பட்டவை ஆகும்? தனக்கே உரிய நீதி வரையறைக்கு உட்பட்டதாகும். உச்சநீதிமன்றத்திற்கு நேரடியாக வரும் வழக்குகள் எந்த நீதி வரையறைக்கு உட்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தனக்கே உரிய நீதி வரையறைக்கு உட்பட்டது. கீழ்கண்டவற்றுள் எது உச்சநீதிமன்றத்தின் தனக்கே உரிய நீதி வரையறையில் வராது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது வராது? இந்திய அரசிற்கும் ஒரு மாநிலம் அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையேயான சிக்கல். இது சரிதான். இந்திய அரசிற்கும் ஒரு மாநிலம் அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையேயான சிக்கல் இதெல்லாம் தனக்கே உரிய நீதி வரையறைக்கு வரும். அடுத்தது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையேயான சிக்கல். இது சரிதான். அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக எழும் சிக்கல். இது சரிதான். 2 தனிநபர்களுக்கு இடையேயான சாதாரண சொத்து பிரச்சனை. இதெல்லாம் வராது. இல்லை, இதுதான் தவறானது. அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்திட உச்சநீதிமன்றம் எதனை வழங்குகிறது? நீதி பேராணைகளை. அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்திட உச்சநீதிமன்றம் எதை வழங்குகிறதுனா நீதி பேராணைகளை. நாட்டின் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம்
உச்சநீதிமன்றம் மாநில உயர்நீதிமன்றங்கள் வழங்கும் உரிமையியல் குற்றவியல் வழக்குகளின் தீர்ப்புகளுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய எது தேவை என அரசியலமைப்பு சட்டம் கூறுகிறது? உயர்நீதிமன்றத்தின் சான்றிதழ் தேவை. மாநில உயர்நீதிமன்றங்களில் வழங்கும் உரிமையியல் குற்றவியல் வழக்குகளின் தீர்ப்புகளுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய எது தேவைனா உயர்நீதிமன்றத்தின் சான்றிதழ் தேவை. பொது முக்கியத்துவம் வாய்ந்த எந்த ஒரு சட்டம் அல்லது உண்மை மீதான உச்சநீதிமன்றத்தின் கருத்தினை பெற அரசியலமைப்பு சட்டம் யாருக்கு அதிகாரத்தினை வழங்குகிறது? குடியரசுத் தலைவருக்கு. பொது முக்கியத்துவம் வாய்ந்த எந்த ஒரு சட்டம் அல்லது உண்மை மீதான உச்சநீதிமன்றத்தின் கருத்தினை பெற அரசியலமைப்பு சட்டம் யாருக்கு அதிகாரத்தை வழங்குகிறதுனா குடியரசுத் தலைவருக்கு. உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை இந்தியாவின் எந்த பகுதிகளில் உள்ள நீதிமன்றங்களை கட்டுப்படுத்தும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அனைத்து பகுதிகளில் உள்ள நீதிமன்றங்களையும். உச்சநீதிமன்றத்தின் பொதுவான செயல்முறைகள் வழிமுறைகளை ஒழுங்குபடுத்தும் விதிகளை உருவாக்க யாருடைய ஒப்புதல் பெற வேண்டும்? குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற வேண்டும். உச்சநீதிமன்றத்தின் பொதுவான செயல்முறைகள் வழிமுறைகளை ஒழுங்குபடுத்தவும் விதிகளை உருவாக்க யாருடைய ஒப்புதல் வேண்டும்னா குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் வேண்டும். ஒரு சட்டத்தினை அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் உச்சநீதிமன்றத்தின் அதிகாரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நீதி புனராய்வுன்னு, நீதிமன்ற மறு ஆய்வு அதிகாரம்னு. ஒரு சட்டத்தினை அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் உச்சநீதிமன்றத்தின் அதிகாரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா நீதி புனராய்வுன்னு. கீழ்கண்டவற்றுள் உச்சநீதிமன்றத்தின் தனிப்பட்ட நீதிமன்ற மறு ஆய்வு அதிகாரங்களில் இடம்பெறாது எது? அதாவது கீழ்கண்டவற்றுள் உச்சநீதிமன்றத்தின் நீதி புனராய்வு அதிகாரங்களில் இடம்பெறாது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நடுவண் அரசு மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனை, இது சரிதான். அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்படும் சந்தேகங்கள் கருத்து வேற்றுமைகளை விலக்கி தெளிவுபடுத்துதல், இது சரிதான். அடிப்படை உரிமைகளை பாதுகாத்தல் மற்றும் மாநில சட்டமன்றங்கள் இயற்றும் சட்டங்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவித்தல், இது சரிதான். நாடாளுமன்ற கூட்டத்தொடரை ஒத்திவைத்தல், இதுதான் இடம்பெறாது. நீதி புனராய்வு அதிகாரங்களில் எது இடம்பெறாதுன்னா நாடாளுமன்ற கூட்டத்தொடரை ஒத்திவைத்தல், இதெல்லாம் இடம்பெறாது. இதுவரை மொத்தமாக 3 பார்ட்டையுமே சேர்த்து 202 வினாக்கள் பார்த்துருப்போம். இந்த 202 வினாக்களுமே இந்த செகண்ட் லெசன், அதாவது நடுவண் அரசில் லைன் பை லைனாக டாப் டு பாட்டம் வரையுமே பார்த்துருப்போம். இதுக்கப்புறமேட்டு ஒரு 16 கொஸ்டின் பார்க்க போகிறோம். இந்த 16 கொஸ்டினுமே புக் பேக் கொஸ்டின். நடுவண் அரசின் அரசியலமைப்பு தலைவர் குடியரசுத் தலைவர். நடுவண் அரசின் அரசியலமைப்பு தலைவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர். இதெல்லாம் இந்த 202 கொஸ்டினும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இதில் வர புக் பேக் கொஸ்டின் எல்லாத்துக்குமே நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர் யாருன்னா லோக்சபாவின் சபாநாயகர். அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக எதற்கு பொறுப்புடையவர்கள்? மக்களவைக்கு. மக்களவை தேர்தலில் போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 25 வயது. இதே மாநிலங்களவைன்னு கேட்டாங்கன்னா 30 வயது வரும். மக்களவைக்கு 25, மாநிலங்களவைக்கு 30. இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைக்கும் அதிகாரம் பெற்ற அமைப்பு எதுனா நாடாளுமன்றம். இப்போ தான் பார்த்தோம். கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடி நிலையை அறிவிக்கலாம்? சட்டப்பிரிவு 360 தேசிய அவசர நிலைன்னு கேட்டாங்கன்னா 352, மாநில அவசர நிலைன்னு கேட்டாங்கன்னா 356, நிதி நெருக்கடி நிலை அதாவது நிதி சார்ந்த அவசர நிலைன்னு கேட்டாங்கன்னா 360 வரும். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். அடுத்தது கோடிட்ட இடங்களை கொடுத்துருப்பாங்க புக்கில். இதை உங்களுக்கு எம்சிக்யூ டைப்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். எந்த மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிதி மசோதாவை. நாட்டின் உண்மையான தலைவராகவும் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுபவர் பிரதம அமைச்சர். இந்த 3 பார்ட்டையுமே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த புத்தக வினாக்கள் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். அலுவல் வழியில் மாநிலங்களவையின் தலைவர். மாநிலங்களவையின் தலைவர் யாருன்னா துணை குடியரசுத் தலைவர்.
நாடாளுமன்ற இரு அவைகளிலும் உரையாற்றவும் கூட்டத்தொடரில் பங்கு கொள்ளவும் உரிமை பெற்றவர் இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 65 வயது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உச்சநீதிமன்றம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் யார்னா உச்சநீதிமன்றம். அடுத்தது கூற்று கொடுத்திருக்காங்க பாருங்க, 4 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 250. இது சரிதான். ராஜ்யசபா உறுப்பினர்கள் 250 பேர். இது சரிதான். இலக்கியம், அறிவியல், கலை மற்றும் சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறந்த அறிவு மற்றும் அனுபவம் பெற்ற 12 நபர்களை மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். இது சரிதான். மாநிலங்களவை உறுப்பினராவதற்கு 30 வயதுக்கு குறைவாக இருத்தல் கூடாது. இது சரிதான். 30 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும். இப்போ 3மே சரிதான். அடுத்தது பாருங்க, மாநிலங்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இதில் 4 தவறானது. மாநிலங்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவறானது. ஏன்னா மாநிலங்களவை உறுப்பினர்கள் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இப்போ சரியான கூற்று 1, 2, 3 தான் சரியானது. ஆப்ஷன் பாருங்க, இ 1, 2, 3 சரியானவை. கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு கொடுத்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் மற்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 62 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 62 வராது, 65 வயது வரும். இல்லை 1 தவறு. அடுத்தது, நடுவண் அரசின் 3வது அங்கம் நீதித்துறை. இது 2 சரி. அடிப்படை உரிமைகள் தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தின் மேல்முறையீட்டு அதிகாரங்களுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 3 தவறானது. அடிப்படை உரிமைகள் தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தின் தனக்கே உரிய நீதி வரையறைக்கு உட்பட்டது. இதில் மேல்முறையீட்டு அதிகாரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 தவறு. 4வது, உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை இந்தியாவின் அனைத்து பகுதிகளில் உள்ள நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும். இதில் 4 சரி. இதில் கேட்டிருக்கிறது என்ன, இவற்றில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியானது 2, 4 தான் சரியானது. ஆப்ஷன் பாருங்க, ஆதான். 2 மற்றும் 4 சரியானவை. அடுத்தது பொறுத்துக. சட்டப்பிரிவு 53 குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரங்கள். சட்டப்பிரிவு 53 என்னன்னா குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரங்கள். சட்டப்பிரிவு 63 துணை குடியரசுத் தலைவரின் அலுவலகம். சட்டப்பிரிவு 63 துணை குடியரசுத் தலைவரின் அலுவலகம். சட்டப்பிரிவு 356 மாநில நெருக்கடி. இது இப்போ தான் பார்த்தோம். மாநில நெருக்கடினா 356 வரும். தேசியன் கொடுத்தாங்கன்னா 352, நிதி சார்ந்தன் கொடுத்தாங்கன்னா 360 வரும். சட்டப்பிரிவு 76 சட்டப்பிரிவு 76 இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரின் அலுவலகம். அடுத்த சட்டப்பிரிவு 352 உள்நாட்டு நெருக்கடி நிலை, அதாவது தேசிய நெருக்கடி. கரெக்டாக வரிசைப்படுத்தினீங்கன்னா சட்டப்பிரிவு 53 எது வரும், துணை குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரங்கள். 2வது சட்டப்பிரிவு 63 துணை குடியரசுத் தலைவரின் அலுவலகம். இது 2வது. அடுத்தது சட்டப்பிரிவு 356 மாநில நெருக்கடி. சட்டப்பிரிவு 76 இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரின் அலுவலகம். இது 4வது. சட்டப்பிரிவு 352 உள்நாட்டு நெருக்கடி நிலை, அதாவது தேசிய நெருக்கடி. இது 5. ஆப்ஷன் ஆ 3, 4, 1, 5, 2 இதுதான் சரியானது. இதோட 10th சிவிக்ஸில் செகண்ட் லெசன் நடுவண் அரசில் 218 வினாக்கள் பார்த்துருப்போம். இந்த 218 வினாக்கள் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா புக்கில் இந்த லெசன் நீங்கள் படிக்க தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு டாப் டு பாட்டம் வரையும் எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். ஸோ கேரண்டியாக நீங்கள் இந்த வீடியோ மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். இந்த வீடியோ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.